लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முதுகுண்டு ஏலார் ஆளும் இளந்தொழில் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மெய்யாராம் உதயடியே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருகருடையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்று வரிசையில் மிக்க 2120வது நாள் பாசுர பதிவேற்று திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய 9வது பாசுரம், பெரிய திருமொழியினுடைய 669வது பாசுரம், திருவெழுந்தூர் பாசுரத்திலே 29. முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கல்விலோக திவாகரம் இஷகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கணிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்விழியால் மந்திரம் கொள் மங்கையர் கொள் தூயோன் சுரமானவே நெஞ்சுக்கு இருள் கனி தீபமடங்கா நெடுந்திருவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜம்னியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் போல் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வாழும் என்ற கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியே வினையை துணித்தருள வேணும் துணிந்து 669வது பெரிய திருமொழி பாசுரம். கோவாய் ஐவரின் மெய்குடி ஏறி ஊரை சோறு விதா என்று குமைத்து போகார் நான் அவரை பொறுக்க இல்லேன் புனிதா உட்குடியாய் நெடுமாலே தீவாய் நாகனையில் தீழ்வானே திருமாலே இனி செய்வது ஒன்று அறியேன் ஆ என்று அடியேற்கு இறங்காய் அழுந்தூர் மேல்திசை நின்ற அம்மானே. ஐம்புலன்களும் என்னை ஆட்டி வைத்து என்னுள் புகுந்த என்னை அரசாட்சி செய்கிறது. அவை உன்னை நோக்கி வரவிட மாட்டேன் என்கிறது. சோறு தா, துணி தா, வீடு தா, லௌகிக இன்பங்களெல்லாம் எங்களுக்கு தாத்தா என்று என்னை தொந்தரவு படுத்துகிறது. என்னால் கொடுக்கவே முடியவில்லையே கருடவாகனனே, திருவிக்கிரமனே, விஷம் கற்கக்கூடிய நாவை உடைய ஆதிசேஷன் மீது துயிலாமல் துயிலக்கூடிய அருவிகள் கூடியவனே திருமாலே, என்ன செய்வதென்றே அறியாமல் இருக்கிறேன். நீயாக ஆஹா இவன் என்னுடைய பக்தன் அல்லவா, இவன் எவ்வளவு கஷ்டப்படலாமா என்று இறங்கி வந்தால் மட்டுமே நான் பிழைக்க முடியும். எனவே இறங்கி வாராய் மேற்கு திசையிலே நோக்கி நின்று கொண்டிருக்கிற ஆமருவியப்பனே என்று திருவெழுந்தூர் பெருமானை பார்த்து பாடுகிற பாசுரம். புனிதா பரிசுத்தனே, ஏனென்றால் நீ மட்டும்தான் பரிசுத்தமானவன், ஐம்புலன்களையும் அடக்கி வைத்திருப்பவன். ஐம்புலன்கள் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆனால் சாதாரண மனிதனான என்னை இந்த ஐம்புலன்களும் ஆட்டி வைத்து சோறுதா, துணிதா, உடல் இருந்தா, அதுதா இதுதா என்று அழைத்தென்னை தொந்தரவு படுத்துகிற போது பொறுக்க முடியவில்லை. ஆனால் அவை விட்டு நான் வெளியே வரவும் முடியவில்லை. என்ன செய்ய முடியும்? பகைவர்களை கண்டால் அவர்கள் மீது நெருப்பை முழக்கக்கூடிய பாம்பாகிய ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருப்பவனே, என்னுடைய சரீரத்திலிருந்து ஆட்டிருக்கக்கூடிய ஐம்பலன்களிலிருந்து உன்னையே நான் சரணடைந்த காரணத்தினால் நீ மட்டும்தான் இறங்கி வந்து இவன் நம்பவன் அல்லவா என்று நீயாக இறங்கி வந்து எனக்கு கிருபை செய்தருள வேண்டும். ஆ என்றால் ஐயோ இவன் நம்முடையவன் அல்லவா, இவனை நாம் இப்படி விட்டுவிடலாமா என்று நீயாக இறங்கி வந்தால் என்று நான் பிழைக்க முடியாது என்று புலம்புகிறார் ஆழ்வார். ஏனென்றால் நீயோ விரோதிகளை போக்கி பக்தர்களை ரட்சிப்பதையே பேராக கொண்டிருக்கக்கூடியவன், பரிசுத்தவனாய் இருக்கிறாய், கருடவாகனாய் இருக்கிறாய், திருவனந்தாழனானை விட்டு பிரியாதவனாய் இருக்கிறாய், அடியவருக்கு புருஷகாரம் செய்வனவனாக பிராட்டியிடத்திலே இஷ்டப்பட்டவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட நீ என்னுடைய காரியம் நீ செய்யாமல் நான் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆங்கார வாரம் அது கேட்டு அழலுகளும் பூங்கா அரவு என்கிறபடியே பகவத் விரோதிகளை யாரேனும் வந்து பூந்தார்களோ என்று சந்தேகம் வந்தாலே விஷத்தை கக்குவது ஆதிசேஷனுடைய தொழிலாம்.
என்று ஆதிசேஷனுக்கு ஒரு விசேஷத்தை சொல்லி, அப்படி ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிற பெருமானே, ஐம்புலன்கள் படுத்துகிற பாட்டில் இருந்த நீயே காத்துள்ள வேண்டும் என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். கோவாய் ஐவரின் மெய்குடி ஏறி ஊரை சோரிவை தா என்று குமைத்து போகார் நான் அவரை பொறுக்க இல்லேன் புனிதா உட்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகனையில் துயில்வானே திருமாலே இனி செய்வதொன்றறியேன் ஆ என்று அடியேற்கு இறந்தாய் அழுந்தூர் மேல்திசை நின்ற அம்மானே காயேன வாச்சா மனசேந்திரீர்வா வித்யார்த்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி எந்த சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்புள்ள போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.